என் அன்பு குழந்தையே, இன்று இந்த அப்பா முக்கிய பதிவோடு தான் உன்னை காண வந்திருக்கின்றேன். ஏன் தெரியுமா? என் தங்க பிள்ளையே, உன்னை எப்பேற்பட்ட நிலைக்கு தள்ளியவர்களை நான் அப்படியே விட்டுவிட மாட்டேன். ஏனென்றால் இப்பொழுது நீ கஷ்டத்தாலும் உடல் கஷ்டத்தாலும் உறவுகள் பிரிவினாலும் என் தங்க பிள்ளையானது மிக பெரிய துயரத்தில் வாழ்ந்து வருகிறது அல்லவா? உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க சில நபர்கள் செய்வினையை செய்துவிட்டார்கள். அந்த செய்வினையை இந்த நரசிம்ம பெருமாள் உன் வீட்டில் இருந்தும் உன் உடலில் இருந்தும் எடுத்துவிட போகின்றேன். அதனால் இந்த பதிவினை முழுவதுமாக கேட்டு உன் வீட்டில் எதற்காக இந்த விஷயத்தை செய்ய வேண்டும் என்பதை சொல்லிவிட வந்திருக்கின்றேன். இந்த செய்வினையை எப்படி துரத்தி அடிக்க வேண்டுமோ அப்படி நான் துரட்டி அடித்து விட போகின்றேன். உன் வீட்டில் இருந்தும் உன் அனைத்து விஷயங்களிலிருந்தும் நான் அந்த செய்வினையை துரத்த போகின்றேன். ஆனால் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று இந்த அப்பா சொல்வதை போல நீ கடைபிடித்து விட வேண்டும். கண்டிப்பாக இப்படி நீ நடந்து கொண்டால் இந்த விஷயங்கள் அனைத்தும் உன் வாழ்க்கையை விட்டு விலகிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் அன்பு பிள்ளையே, நீ நினைத்தது எல்லாம் உனக்கு நடந்துவிட போகின்றது. சில நாட்களாக சில நோய்களாலும் மனவேதனையாலும் உறவு பிரிவினாலும் என் அன்பு குழந்தையே மிக பெரிய கஷ்டத்தில் வாழ்ந்து வருகிறாய் அல்லவா? இதற்கெல்லாம் அப்பா என்ன காரணம் என்று என்னிடத்திலேயே கேட்டாய் அல்லவா? ஏன் எனக்கு இந்த கடன் பிரச்சனை, மனம் சார்ந்த பிரச்சனைகள், குடும்பத்திலும் பிரச்சனைகள், கவலைகளாகவே இருக்கிறதே, உறவு பிறவிகள் ஏற்படுகிறதே, இதையெல்லாம் ஏன் எனக்கு ஏற்படுகிறது? இப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கிறது. நான் என்ன பாவம் செய்தேனோ என்று என்னிடத்திலே அழுது கொண்டு புலம்புகிறாய் அல்லவா? எந்த விஷயத்தை எடுத்தாலும் தடை மேல் தடையாக வந்து கொண்டிருக்கின்றது. கடின உழைப்பு உழைக்கிறேன், அதற்குண்டான பலன் எனக்கு கிடைப்பதில்லையே. என் அப்பாவே, எனக்கு ஒரு வழியை காட்டுங்கள். ஏனென்றால் என்னுடைய உதவிதான் மற்றவர்களுக்கு தேவைப்பட்டது. எனக்கு உதவி செய்ய ஒருவர் கூட இல்லையே என்று அதிகமாக கண்ணீர் வடித்தாய் அல்லவா? என் தங்க குழந்தையே, நீ எதற்காகவும் கவலைப்படாதே. இனிமேல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் உனக்கு வெற்றிதான். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? உனக்கு செய்வினை செய்தவர்களுக்கு அந்த செய்வினையின் துன்பத்தை அவர்களுக்கே திருப்பி அடிக்குமாறு நான் ஒரு விஷயத்தை செய்ய போகின்றேன். இதனால் உன் வாழ்க்கையில் நீ இழந்த கடன் பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், நிம்மதி இல்லாமல் இருப்பது, இது போன்று நீ என்னென்ன கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்தாயோ அதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் விரைவாகவே தீர்த்துவிட போகின்றேன். அப்பாவின் கோப பார்வையால் செய்வினைகளும் செய்வினை செய்த நபர்களும் உன் வாழ்க்கையை விட்டு விலகி ஓட போகின்றார்கள். அந்த செய்வினையானது எரிந்து சாம்பலாக போகின்றது. எப்பேற்பட்ட காரியத்தை அவர்கள் உனக்கு துணிந்து செய்திருக்கிறார்கள். நீ வாழவே கூடாது, உன் குடும்பத்தின் நிம்மதியை கெடுக்க வேண்டும், உன்னை அழிக்க வேண்டும் என்று எண்ணி இப்படி ஒரு காரியத்தை துணிந்து செய்திருக்கிறார்கள்.
இந்த அப்பா உன் வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது நான் எப்படி அதை உனக்கு நடக்க விட்டு விடுவேன்? சிறு சிறு விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து கொண்டிருந்தாலும் அதற்கான பரிகாரத்தையும் உன்னிடத்திலே சொல்லிவிடுகின்றேன். அதை நீ அப்படியே கடைபிடித்து விட்டாயானால் செய்வினைகளால் உனக்கு ஏற்பட்ட துன்பங்கள் எல்லாம் உடனே நீங்கிவிடும் என்பதை முழுமையாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு தீய சக்தியும் உன் வீட்டையும் உன்னையும் ஒருபோதும் நெருங்காது. அதனால் நீ தைரியமாக இருக்க வேண்டும். உன்னுடைய தைரியத்தால் தான் இனி வரக்கூடிய சூழ்நிலைகளில் இருந்து உன்னால் வெளிவர முடியும். நாம் எதையும் நினைத்து அது நடந்து விடுமோ, இது நடந்து விடுமோ, நம் வாழ்க்கையில் அது அப்படி ஆகிவிடுமோ என்றெல்லாம் நீ பயம் கொள்ளக்கூடாது. இந்த அப்பாவிற்கு பயம் என்றால் என்னவென்றே தெரியாது. அதை போலத்தான் என்னை வணங்கி கொண்டிருக்கும் என் பிள்ளைக்கும் பயம் என்பதே இருக்கக்கூடாது. இந்த அப்பா முழுமையாக உன் வீட்டில் உயிரோடு இருக்கும் பொழுது பிறகு எதற்கு நீ கவலைப்படுகின்றாய்? என் செல்லமே, எதற்காக நீ கண்ணீர் சிந்துகிறாய்? நீ பட்ட துயரங்களும் நீ பட்ட துன்பங்களும் போதும் போதும் என்ற அளவிற்கு அனுபவித்து விட்டாய் அல்லவா? மற்றவர்களுக்கு உதவிகள் செய்து இதையெல்லாம் நீ அனுபவித்து விட்டாய். யார் உன்னிடத்தில் உதவிகளை பெற்றார்களோ அவர்களே அந்த உதவியை, அந்த நன்றியை எல்லாம் மறந்துவிட்டு உனக்கு சில பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். உதவிகள் செய்த நபருக்கே உபத்திரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நன்றி மறந்த அந்த மனிதர்களுக்கான தண்டனையை கூடிய விரைவிலேயே உன் கண் முன்னால் இந்த அப்பாவினால் கொடுக்க போகின்றேன். அவர்கள் உன் வாழ்க்கையை கெடுக்கவும் உன் உறவை பிரிக்கவும் அதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைய பார்க்கின்றார்கள். உன்னுடைய கதையை முடிக்க வேண்டும் என்று நினைத்து விட்டார்கள் அல்லவா? இந்த அப்பாவின் பிள்ளை என்பது சாதாரணமாக எடுத்து கொண்டார்கள் அல்லவா? இனிமேல் தான் என்னுடைய ஆட்டம் அங்கே ஆரம்பிக்க போகின்றது. உன்னை தேடி சில நபர்கள் வருவார்கள். காரணம் என்ன தெரியுமா? நல்லவர்கள் போல நாடகம் ஆடி உன்னுடைய அனைத்து விஷயத்தையும் அவர்கள் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னிடத்திலே எதையாவது பேசி கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவையற்ற மனிதர்களின் பேச்சை நீ காது கொடுத்து கேட்காதே. உன்மேல் அன்பு காட்டுவது போல பேசி உனக்காக கோவிலுக்கு சென்று பூஜைகளை செய்கிறேன், வழிபாட்டை செய்தேன், இந்த மையை இட்டுக்கொள், இந்த கயிறை கட்டிக்கொள், இந்த பிரசாதத்தை நீ சாப்பிடு என்று பல விஷயங்களை சொல்லி உன்னிடத்திலே அதை நடத்தி காட்ட துணிவார்கள். அவர்கள் பேசும் பொழுது அப்படியே அன்பு மழையை பொழிவது போல பேசிவிடுவார்கள். அப்பேற்பட்ட மனிதர்களின் வார்த்தையை நீ ஒருபோதும் நம்பிவிடாதே. என் செல்லமே, இந்த அப்பா சொல்வது உனக்கு புரிகின்றது அல்லவா? நீ அதை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் பல உடல் பிரச்சனைகளால் நீ அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றாய். கடினமாக உழைத்தாலும் அந்த இடத்தில் உனக்கு எந்த ஒரு பலனும் கிடைப்பதில்லை. இந்த அப்பன் சொல்வது உனக்கு உண்மை என்றால் இந்த அப்பா சொல்வதை கேட்டு நீ அப்படியே நடந்து கொள்ள வேண்டும். என் செல்லமே, சில நேரங்களில் என்னுடைய கஷ்டங்கள் உனக்கு தெரியவில்லையா? என்னை கண் திறந்து பாருங்கள் அப்பா என்று என்னிடத்திலே கேட்கிறாய் அல்லவா? அழுது புலம்புகிறாய் அல்லவா? இந்த அப்பா
உன்னை முழுமையாக புரிந்து வைத்திருக்கின்றேன். என் மீது உண்மையான பயமும் பக்தியும் கொண்ட உனக்கு என்னுடைய துணையானது எப்பொழுதுமே இருக்கும். அதனால்தான் இப்பொழுது கூட உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்களை உன்னிடத்திலே தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். பிறகு எவர் எதை உனக்கு கொடுத்தாலும் கண்மூடித்தனமாக அதையெல்லாம் வாங்கி சாப்பிட்டு விடக்கூடாது. நான் அந்த பூஜை செய்கிறேன், உன் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் என்று எவரையும் உன் வீட்டிற்குள் அனுமதிக்க கூடாது. அதை போல சில கயிறுகளை கொடுத்தாலும் அதை உன் குடும்பத்தில் யாரிடத்திலும் கட்டிக்கொள்ள சொல்லாதே. ஏனென்றால் அவையெல்லாம் உன் குடும்பத்தில் திடீரென்று மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி உங்களுக்கு மேலும் மேலும் பல சிக்கல்களை உண்டாக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி அன்பாக பேசி தவறாக வழிநடத்தும் நபர்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களை எல்லாம் முழுமையாக நம்பக்கூடாது. இவையெல்லாம் என் தங்க பிள்ளையே அப்படியா என்று கேட்டு அப்படியே ஒதுக்கி வைக்க வேண்டும். என் பிள்ளையே, இப்பொழுதாவது புரிகின்றதா? இது எல்லாம் உன் வாழ்க்கையில் அவர்களுடைய சுயநலத்திற்காக நடத்தக்கூடிய நாடகமாகத்தான் இருக்கிறது என்பதை. என் தங்கமே, அவர்களுடைய நாடகமானது கண்டிப்பாக கூடிய விரைவில் வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வர போகின்றேன். எவர் உனக்கு இந்த செய்வினையை செய்தார்களோ, எவர் உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ, அவர்களை எல்லாம் நீயாகவே உன் கண்கூடாக தெரிந்து கொள்ள போகின்றாய். என் அன்பு பிள்ளையே, இதையெல்லாம் தெரிந்து கொண்ட பின்பு அவர்களை நீ கவனமாக கையாள வேண்டும். இவர்கள்தான் எனக்கு செய்வினை செய்தார்கள் என்று புரிந்து கொண்ட பின் வெளியில் காட்டிக் கொள்ளாமல் எப்பொழுதும் போல நீ கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் என் தங்கமே, இவர்கள் எதையும் செய்ய துணிந்தவர்கள். அவர்களுடைய திட்டம் தெரிந்து விட்டால் அவர்கள் வேறு ஏதேனும் புதியதாக ஒரு செயலை செய்து உன்னை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்களிடத்தில் நீ எப்பொழுதும் மிகுந்த கவனத்தோடு தான் இருக்க வேண்டும். அதற்கெல்லாம் ஒரு முடிவு வந்து விட்டது. இனி எதற்கும் நீ கலங்க வேண்டாம் என் பிள்ளையே. இனி நல்லதையே உன் வாழ்வில் இந்த நரசிம்ம பெருமாள் நடத்தி கொடுக்க போகின்றேன். இனிமேல் இந்த அப்பாவின் ஆசீர்வாதங்கள் என்றென்றுக்கும் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். நல்லதே நடக்கும்.